இந்த ஒரு வீடியோ யாருக்கான வீடியோவா இருக்க போகுது அப்படின்னா, இங்க ஜென்சிஸா இருக்க எல்லாருக்கும் தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகுது. அதை தாண்டி மெயினா யாருக்கெல்லாம் இருக்க போகுது அப்படின்னா, இங்க தனியா ஃபேமிலி விட்டு வந்து சென்னையிலயோ, பெங்களூர்லயோ, அதாவது என்ன மாதிரி சினாரியோல இருக்கவங்களுக்கு, அவங்க இந்த பிஜிக்கான ரெண்ட் பே பண்ணிட்டு, இல்ல அப்படின்னா தனியா ரூம் எடுத்திருந்தாங்கன்னா அந்த ரெண்ட்டுக்கு வந்து பே பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இருக்கிற அந்த ஒரு எக்ஸ்பென்சஸ் எல்லாமே அங்க பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இருக்கிற அமௌண்ட் பார்க்கும்போது ரொம்ப லெஸ்ஸா இருக்கும். அதை தாண்டி வீட்டுக்கும் அமௌண்ட் அனுப்பணும் அப்படின்னா அந்த அமௌண்ட்டும் கொஞ்சம் லெஸ்ஸாவே இருக்கும். ஸோ இது எல்லாமே மேனேஜ் பண்ணி எப்படி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் பண்ணி எடுத்துட்டு வருது அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லியிருந்தோம். நான் எப்படி அந்த 1 லேக் ஆஃப் போர்ட்ஃபோலியோ வந்து அச்சீவ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஃபினான்ஷியலா ஒருத்தவங்க ஸ்ட்ராங் ஆகணும். அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் எப்படி கிரியேட் பண்றது? 20,000 to 30,000 சேலரி இருக்கு அப்படின்னா, இங்க பேசிக் சேலரி 20,000 மாதிரி நம்ம வச்சுக்கலாம். சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர்ல இருக்க எல்லாருமே இங்க வந்து பிஜில தங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அண்ட் தென் இங்க ஹாஸ்டல்ல இல்ல தனியா வீட்டை விட்டு இருக்காங்க அப்படின்னும் போது, அவங்க எப்படி அவங்களோட எக்ஸ்பென்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இங்க வந்து 30,000 சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்றத அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இது வந்து ஃபேமிலி அண்ட் தென் பேச்சுலர். யாரா இருந்தாலுமே இது வந்து அப்ளிகபிளா தான் இருக்க போது. இந்த 20,000 நீங்க சம்பாதிக்கிறீங்க போது இந்த மாதிரியான பட்ஜெட் பண்ணி வந்து பண்ணலாம். 20,000 சென்னையில ஒருத்தவங்க வந்து இப்ப ஏர்ன் பண்றாங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அது வந்து மென்னா இருக்கலாம், இல்ல அப்படின்னா விமனா இருக்கலாம். அவங்க அவங்களோட சேலரியை எப்படி வந்து மேனேஜ் பண்றது? ஃபர்ஸ்ட் இருக்கிற எக்ஸ்பென்சஸ் வந்து தனியா பிரிச்சுக்கணும். கண்டிப்பா அந்த 20,000 சேலரி வாங்குறாங்க பாத்தீங்களா, அதுல 10ல இருந்து 15,000 எக்ஸ்பென்சஸ் வந்து கண்டிப்பா ஆயிடும். மீதி இருக்க 5,000 தான் நம்ம வந்து இருக்கிற சேவிங்ஸ் வந்து ஆரம்பிக்கணும். சோ அதுதான் இருக்கிற பெஸ்ட் வேவாவும் இருக்கு. சரி, ஓகே, அந்த 15,000 எப்படி செலவாகும் அப்படின்றத பார்ப்போம். நீங்க ரூம் ரெண்ட் அண்ட் தென் இல்ல அப்படின்னா பிஜி இதை நம்ம கால்குலேட் பண்ணும்போது 7,000 இருந்து 10,000 வரைக்கும் சார்ஜஸ் ஆகும். இதை தாண்டி போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கே தவிர இதுக்கு கீழே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இங்க சென்னை அண்ட் தென் பெங்களூர்ல இருக்குது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஸோ இது வந்து 4 ஷேரிங் 3 ஷேரிங் மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னும் போது, இல்ல நீங்க தனியாவே ரூம் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் கூட கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஷேருக்கு ஒரு 3,000 4,000 வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க ஃபுட்டுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா, ஸோ எப்படி கால்குலேட் பண்ணாலுமே 7ல இருந்து 10,000 வந்து வந்துடும் ரெண்டுக்காக மட்டும். அதுக்கு அடுத்ததான் ஃபுட்டுக்குன்னு பார்க்கும்போது அவுட் சைட் ஃபுட் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா 3ல இருந்து 4,000 செலவாயிடும். நம்ம கண்ணுக்கே தெரியாம இந்த மாதிரி அவுட் சைட்ல வந்து ஃபுட் சாப்பிடும் போது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பா 3,000 வந்து வந்துடும். அதை நீங்க ட்ராக் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ரெக்கார்டே வந்து தெரிய வரும். ஸோ இதையும் நீங்க ட்ராக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்ததான் இங்க மொபைல், ஓடிடி, அப்புறம் ஃபைபர் எதனா வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது அந்த ஒரு சார்ஜஸ் நீங்க இன்க்ளூட் பண்ணி ஆகணும். ஸோ மினிமம் 400 500 இருந்து மேக்ஸிமம் 1,500 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இது வந்து பர் பர்சன் நம்ம சொல்லிட்டு இருக்குது. அடுத்தது கண்டிப்பா வீட்டுக்கு எல்லாருமே டிராவல் பண்ணி போவோம். அது பர் மந்த் ஒன்ஸ் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் ஹெவியா இருக்கு. பர் மந்த் ட்வைஸ் கூட போவோம். சரி, ஓகே, இப்ப பர் மந்த்துக்கு ஒன்ஸ் போறோம் அப்படின்னாலும் கூட 1,000 டிராவல்கான ஸ்பெண்டிங்காவே இருக்கும். அதுக்கு அடுத்தது இங்க ஆஃபீஸ் டிராவல் வந்து பண்றதுக்கு 500 இருந்து 1,000 வரைக்கும் ஸ்பெண்டிங் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் எங்கன்னா சுத்தினால் கூட இங்க வந்து ஒரு 1,000 வந்து ஸ்பெண்டிங் ஆயிடும். இதுக்கு வந்து நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டா இல்ல அப்படின்னா நம்ம பைக் வச்சிருக்க மாட்டதை பொறுத்து அதிகமாகும், இல்ல அப்படின்னா கம்மியாகும். அதுக்கு அடுத்தா இருக்குது என்டர்டைன்மெண்ட் வந்து இருக்கு. கண்டிப்பா ஒரு 1,000 செலவிடும். அப்படி அந்த என்டர்டைன்மெண்ட்டுக்காக நம்ம போகும்போது அந்த டைம்ல அவுட் சைட் ஃபுட் வந்து எடுத்துப்போம். ஸோ அதுவே வந்து 1,000ல இருந்து 3,000 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இதை தாண்டி ஸ்மால் எக்ஸ்பென்சஸ் நிறைய வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கிராசரிஸ் வாங்குறீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து வரும். அப்புறம் இங்க வந்து பர்சனல் க்ரூமிங்காக வாங்குற அந்த ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்து இருக்கு. அண்ட் தென் மெடிக்கலுக்காக கண்டிப்பா ஏதோ ஸ்பெண்டிங் வந்து நடக்கும். 2 மாசத்துக்கு ஒன்ஸ் இல்ல அப்படின்னா 3 மாசத்துக்கு ஒன்ஸ் கண்டிப்பா வந்து நடந்துரும். அதுக்கான டாக்டர் ஃபீஸ் இல்ல அப்படின்னா அதுக்கான அந்த ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கண்டிப்பா ஒரு 1,000 கிட்ட வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற அமௌண்ட்டே மாசம் வந்து ஒரு 1,000 கிட்ட வந்து வந்துடும். அதுக்கும் மேல போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு 12ல இருந்து 16,000 வரைக்கும் பர் மந்த்துக்கு வந்து ஸ்பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஆக்சுவலா நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனால் நம்ம கண்ணுக்கு வந்து தெரியாது. ஸோ 20,000 சேலரி வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பா இவ்வளவு அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். மீதி இருக்க 4,000 எப்படி பிளான் பண்றது? கண்டிப்பா எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து நம்ம பிளான் பண்ணணும். ஸோ அந்த ஒரு எமர்ஜென்சி ஃபண்டும் அதுக்கப்புறமேட்டுக்கா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்றதுக்கு அதுக்கு வந்து மணியை வந்து ஒதுக்கி வைக்கணும். ஸோ இப்போ நம்ம 2 விதமா பிரிச்சுட்டோம். மீதி இருக்கிற அந்த ஒரு 4,000 அமௌண்ட் இருக்குன்ற மாதிரி நம்ம சாம்பிள் வச்சுக்கலாம். அந்த ஒரு 4,000 நம்ம 2 வந்து பிரிச்சுக்கிறோம். ஸோ 2,000 எமர்ஜென்சி ஃபண்டுக்கு, 2,000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. இப்போ இந்த 2,000 நம்ம வந்து எமர்ஜென்சி ஃபண்டுக்காக எதுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உங்ககிட்ட ஒருவேளை 1,00,000 இப்போ கையில இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அந்த ஒரு 1,00,000 நீங்க சேர்த்து வச்சு கரெக்டா வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க அடுத்த ஜாப்ஸ் வந்து சூஸ் பண்ண போறதுக்கு கொஞ்சம் டைம் நீங்க எடுக்கிறதா இருந்தா எடுத்துக்கலாம். இல்ல நீங்க கேரியர்ல கொஞ்சம் அப்டேட் பண்ணணும், அதுக்கான ஒரு கோர்ஸ் வந்து 3 மாசம் போகணும், அது வரைக்கும் நம்மளோட இந்த ஒரு எக்ஸ்பென்சஸ் இருக்கு பாத்தீங்களா, 15ல இருந்து 16,000 அதை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அந்த டைம்ல இந்த ஒரு மணியை வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் ஆக்சுவலா இப்படிதான் வந்து பிளான் பண்ணி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனாலதான் என்னால வந்து ஈஸியா அடுத்த ஸ்டெப், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம யூடியூபே பண்றோம் போது கண்டிப்பா இதுக்கான கண்டென்ட் ப்ரிப்பரேஷன், இதுக்கான டைமிங் அண்ட் தென் இந்த இடத்துலயுமே நிறைய விஷயம் வந்து செட் ஆகாது, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். பட் ஆனாலுமே இங்க பினான்சியலா வந்து எந்த ஒரு பர்டனுமே இருக்காது. ஸோ இந்த ஒரு யூடியூப் பண்ற ரீசனால. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பினான்சியலா இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே நீங்க இந்த மாதிரி பிளான் பண்ணும்போது உங்களால ஈஸியா வந்து தூக்கி போட்ட முடியும். ஸோ நீங்க பினான்சியல் டிசிப்ளின் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து கிரியேட் பண்ணி அதுல வந்து ஒரு லாங் காப்பஸ் வந்து எடுத்துட்டு வரணும். சரி, ஓகே, நம்ம 2,000 போடுறது அட்லீஸ்ட் வந்து நம்ம ஒரு 50ல இருந்து 1,00,000 வரைக்கும் நம்ம போட்டு சேவ் பண்ணி வைக்கணும். செகண்ட், நம்ம 2,000 பர் மந்த் போடுறோம் பாத்தீங்களா, அது ஒரு 10 வருஷம் போட்டாலும் கூட 5,00,000 கிட்ட வந்து வந்துடும். ஸோ அட்லீஸ்ட் அதுல ஒரு 1,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து 1,00,000. அண்ட் நம்ம சேவிங்ஸுக்கு பண்ணது 1,00,000. அண்ட் நம்ம எமர்ஜென்சி ஃபண்டா வைக்கிறது 1,00,000. இந்த 2,000 பிரிச்சு பண்றதுல இப்படின்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணோம். அதுக்கு அடுத்த கேட்டகரியா 30,000 கேட்டகரிக்கு போவோம். இங்க என்ன மாதிரியான நம்ம ரெண்ட் ஃபீஸ் வந்து பார்த்தோமோ அது எல்லாமே இங்க கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஜென்ரலாவே சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும் போது இல்ல அப்படின்னா இந்த அளவுக்கான சேலரியில வந்து இருக்கும் போது
கண்டிப்பா ரெண்ட் பொறுத்தல கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்ஸா தான் வந்து இருப்பாங்க. 10,000 பேருக்கு ரெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. பிஜியா இருக்காங்க அப்படின்னும் போது. இல்ல இவங்க வந்து பேச்சுலர்ஸ் ரூம்லயே வந்து இருந்தால் கூட இந்த 10,000 ஸ்பெண்ட் ஆகுறதுக்கான சான்சஸ் ஹெவியாவே இருக்கு. கண்டிப்பா இங்க Zomato, Swiggy அண்ட் தென் Zepto இந்த இடத்துல ஆர்டர் போடுற அந்த ஒரு ஹேபிட் வந்து கிரியேட் ஆயிருக்கும். சோ அந்த ஒரு ஹேபிட் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமலே ரூ. 2,000 3,000 வரைக்கும் பர் மந்த் வந்து எடுத்துட்டு போறதுக்கான சான்சஸ் ஹெவியாவே இருக்கு. சோ இது வந்து ஒரு ஹேபிட்டா கிரியேட் ஆகுமா? இதை தாண்டி நம்ம அந்த பிஜி ரெண்ட் வந்து பார்த்தோம். அதுக்கு அடுத்தது சேம் டிராவல் எக்ஸ்பென்ஸ் வந்து இருக்கும். பட் ஆனா இந்த வாட்டி டிராவல் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த டைம்ல வந்து நம்ம பைக்கோ இல்ல அப்படின்னா இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சேமா இருக்கும். இல்ல அப்படின்னா கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அதுக்கு அடுத்து தான் இங்க வந்து இந்த மெடிக்கலுக்காக அப்புறம் கண்ணுக்கு தெரியாம போற எக்ஸ்பென்சஸ் அந்த அமௌண்ட்டும் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட் அப்புறமேட்டுக்கா இங்க மொபைல் இன்டர்நெட் அப்புறம் ஓடிடி ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணி பார்க்கும்போது இது வந்து ஒரு 16,000 இருந்து ஒரு 18,000 வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. மீதி வந்து 12,000 கிட்ட வந்து மீந்துரும். ஸோ அந்த ஒரு 12,000 கொஞ்சம் அதிகமா இருந்தால் கூட அட்லீஸ்ட் ஒரு 10,000 வந்து மீறும். அந்த ஒரு 10,000 தான் நம்ம வீட்டுக்கு அனுப்புற பிளானே வந்து பண்ண முடியும். 20,000 சம்பாதிக்கும் போது அந்த ஒரு பிளான்ல வீட்டுக்கு நம்ம கொடுத்தே ஆகணும்ன்ற கண்டிஷன் இருக்கும் போது நம்மளோட ஃபினான்ஸை மேனேஜ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அந்த டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கரியருக்கான அப்கிரேடா ஒரு 1,000 வந்து ஒதுக்குறதுல தப்பே வந்து கிடையாது. அப்படி நம்ம ஒதுக்கும் போது அதுல இருந்து நம்ம கொஞ்சம் வெளியே வந்துக்கலாம். கரியருக்காக ஒதுக்கிட்டு அந்த ஸ்கில் வந்து அப்கிரேட் பண்ணிட்டு 20,000 வந்து 30,000 வந்து மூவ் ஆகணும். 30,000 நீங்க சம்பாதிக்கிறீங்கனாலும் கூட நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 12,000 மீறுது பாத்தீங்களா? அதுல 10,000 வந்து நம்ம டபுளா பிரிச்சு நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து கொஞ்சமோ அப்புறம் எமர்ஜென்சி ஃபண்டுக்காக ஒரு கொஞ்சமோ அதாவது 5,000 பிரிச்சுட்டு மீதி 2,000 இருக்கு பாத்தீங்களா? அதை ஸ்கில்கான அப்கிரேடா போட்டணும். அந்த ஸ்கில்கான அப்கிரேடுன்னும் போது இங்க வீக்கெண்ட்ல வந்து கிளாஸஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிளாஸஸ்க்காக நம்ம வந்து போகலாம். ஸோ நீங்க ஒரு கிளாஸஸ் செலக்ட் பண்றீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அது வந்து ஒரு 6 மாசத்துக்கான கோர்ஸா இருக்கான்னு பாருங்க. நீங்க வந்து வீக்கெண்ட்ல 1 hour இல்ல அப்படின்னா 2 hourக்கான செஷனா இருக்கு இல்ல அப்படின்னா அந்த 1 டேக்கு மட்டுமே ஒரு 1,000 2,000 கேட்கறாங்க அப்படின்னா அவங்க ஒர்த்ஃபுல்லான ஒரு பர்சனா இருக்காங்களான்னு பாருங்க. அப்பனா அந்த அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா 2,000 3,000 நீங்க சேர்த்து வைக்கிறீங்க பாத்தீங்களா ஸ்கில் அப்கிரேட்காக அது ஒரு 3 மூணு மாசம் சேர்த்து வச்சுட்டு கொசராலே நீங்க அந்த ஒரு கோர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா பார்த்து இந்த ஒரு கோர்ஸ் சர்டிபிகேட் எல்லாமே ஒரு 5,000 6,000 உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். அதை அப்டேட்டும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐ திங்க் நான் வந்து நிறைய வந்து கோர்ஸ்கள் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால அதையும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியா ஸ்கில் அப்கிரேட் வந்து பண்ணிக்க முடியும். அடுத்த லெவல் வந்து போயிட முடியும். ஸோ இப்படி நம்மளோட ஃபினான்ஸ் வந்து பிரிச்சு மேனேஜ் பண்ணா பெட்டரா வந்து இருக்கும். இப்போ நம்ம இன்னொரு சினாரியோக்கு வருவோம். இப்போ நம்ம இன்சூரன்ஸ் வந்து ஆடே பண்ணல. ஸோ இப்போ நம்ம இன்சூரன்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா எங்க போகும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்த சினாரியோஸ் எல்லாமே இருக்கிற எக்ஸ்பென்சஸ் அதுல இருந்து மீற அமௌண்ட் வச்சு எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம், எப்படி நம்மள எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் ஆனால் நம்ம இன்சூரன்ஸ்ன்ற ஒரு டாபிக் வந்து விட்டுருக்க மாட்டோம். இந்த இன்சூரன்ஸே நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணும்போது எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்க இன்சூரன்ஸ் கண்டிப்பா வந்து எல்லாருமே எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எடுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ஆஃபீஸ்ல இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் அட்லீஸ்ட் வந்து எடுத்து வச்சிருக்கணும். உங்க ஃபேமிலியில நீங்க தான் ஏர்னிங் மெம்பர், அதாவது உங்க ஃபேமிலி உங்களை சப்போர்ட் பண்ணி தான் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து இன்சூரன்ஸ் வந்து எடுத்துருக்கணும். ஸோ அந்த ஒரு பர்சனோட ஏஜ் ஒருவேளை 23 30 வயசு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு 700 ஒரு 1,200 வரைக்கும் வந்துடும். அந்த ஒரு அமௌண்ட் எப்படி டிட்டர்மின் ஆகும் அப்படின்னா நீங்க இருக்கிற அந்த ஒரு சிட்டி என்ன மாதிரியான சிட்டியா இருக்கு, அந்த உங்களோட ஹெல்த் கண்டிஷன் வந்து எப்படி இருக்கு, இந்த ஒரு கிரைட்டீரியா எல்லாம் பொறுத்து வந்து மாறும். ஸோ அந்த ஒரு பிரீமியம் அமௌண்ட் வந்து இருக்கும். ஸோ நீங்க வந்து கண்டிப்பா டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து எடுக்கணும். உங்க ஃபேமிலி உங்களை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா 23 ஒரு 30 வயசுக்குள்ள வரைக்கும் வந்தோம் அப்படின்னா ஒரு 1,000 நம்மளோட டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து கவர் பண்ணி எடுத்துக்க முடியும். ஒருவேளை நம்ம வந்து 30 வயசுக்கு மேல இருக்கு அப்படின்னும் போது 1,100 ஒரு 1,500 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுதான் ஹையஸ்ட் லிமிட். ஸோ அந்த ஒரு கிரைட்டீரியா தான் எல்லாருமே இருக்கும். ஸோ அதனால நம்மள நம்பி நம்ம ஃபேமிலி இருக்குன்னு போது டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து எடுத்துக்கணும். இப்போ மெடிக்கல் இன்சூரன்ஸ் மஸ்டா அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து வரும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து ஒருவேளை உங்க கம்பெனியே உங்களுக்கு வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்க அந்த ஒரு அமௌண்ட் வந்து நீங்க எமர்ஜென்சி ஃபண்டுக்காக ஒதுக்கலாம். கம்பெனி கொடுத்துருக்க அந்த ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸை நீங்க வந்து அவைல் பண்ணிக்கிறதுக்கு நீங்க வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்க கம்பெனியை ஃபேமிலி மட்டுமே கவர் பண்ணிடுறாங்க அப்படின்னா, அதாவது உங்க ஃபேமிலி இன்க்ளூட் பண்ணிடுறாங்க அப்படின்னா அப்ப அந்த ஒரு கம்பெனி இன்சூரன்ஸே போதுமானதா தான் இருக்கு. பட் ஆனால் டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து மஸ்ட் எடுத்துக்கங்க. ஸோ அந்த ஒரு சினாரியோல இருக்கும்போது ஒருவேளை உங்க ஃபேமிலியை உங்களை டிபெண்ட் பண்ணி இல்ல கம்பெனியை வந்து இங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த டைம்ல நீங்க இன்சூரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டரா இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு 23 வயசுல ஸ்டார்ட் பண்ணும்போது 600 700 நம்மளால டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து கவர் பண்ணிக்க முடியும் பர் மந்த்துக்கு. ஸோ அதனால அது ஒரு இயர்லி பெனிஃபிட்டா இருக்கு. ஸோ அந்த மாதிரி பிளான்ல வந்து போகலாம். ஸோ இது வந்து இருக்கிற ஆப்ஷன்ஸா இருக்கு. ஸோ இப்போ எங்க கம்பெனில இன்சூரன்ஸும் வந்து கிடையாது. அண்ட் தென் டேர்ம் இன்சூரன்ஸும் வந்து நான் எடுத்தாகணும். ஏன் அப்படின்னா எங்க ஃபேமிலி வந்து சப்போர்ட் பண்ணதும் போது எவ்வளவு காஸ்ட் ஆகும் பர் மந்த் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ நீங்க தனியா வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது மினிமம் 5 lakhs வந்து இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும். பட் ஆனால் 5 lakh எடுக்கிறதுன்றது கொஞ்சம் கம்மியான அமௌண்டா இருக்கு. மினிமம் 10 lakh ஆச்சு எடுத்துக்கிட்டு பெட்டரா வந்து இருக்கு. சரி ஓகே அந்த ஒரு 10 lakh எடுத்துக்கிட்டு டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு வந்து நம்ம மணியை ஒதுக்கணும். ஸோ இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ஒரு 2,000 ஒரு 2,500 வரைக்கும் வந்து வரும். ஸோ இது எல்லாமே நம்ம ஏன் அப்ராக்ஸா சொல்றோம் அப்படின்னா இது ஒருத்தரோட சினாரியோஸை பொறுத்து வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சரி ஓகே இப்போ நான் ஃபேமிலி கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்களுக்கு ஃபேமிலி ஃப்ளோட் இன்சூரன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு பெட்டரா வந்து இருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு 2,000 கிட்ட வந்து வரும். ஸோ அந்த ஒரு 2,000 நீங்க வந்து ஃபேமிலி ஃப்ளோட் இன்சூரன்ஸ் எடுத்துட்டு அப்புறம் உங்களுக்கான டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டீங்க அப்படின்னா 2,000 3,000 வரைக்கும் உங்களோட பட்ஜெட் வந்து இங்க கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம இன்சூரன்ஸ்க்காக மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒருவேளை உங்க ஃபேமிலி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கு கண்டிப்பா நீங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் ரெண்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னும் போது 2,000 3,000 வரைக்கும் இன்சூரன்ஸ்க்காக தனியா ஒதுக்குற மாதிரி இருக்கும். இந்த 20,000 சேலரி வாங்கும்போது இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அது வந்து இங்க பர்சனல் நானும் வந்து ஃபீல் பண்ணிருக்கேன். பட் ஆனால் நீங்க 30K அதுக்கு மேல வந்து சம்பளத்துக்கு வாங்கும்போது 25K வந்தாலும் கூட உங்களால வந்து ஈஸியா அதை மேட்ச் பண்ணிட முடியும். இல்ல நீங்க வந்து 15K தான் சேலரி வாங்குறீங்க அங்கிருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனாலுமே உங்களால இது வந்து மேட்ச் பண்ணிட முடியும்.
பட் ஆனா இது எல்லாத்துக்குமே ஃபினான்ஷியல் டிசிப்ளின்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி சேவிங்ஸ்க்காக ஒரு 2000 ரூபாய் தனியா எடுத்து ஒதுக்கி வைக்கிறதும், அந்த நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்காக 2000 ரூபாய் எடுத்து தனியா ஒதுக்கி வைக்கிறதும், இது ரெண்டும் பர்ஃபெக்ட்டா பண்ணும் போதுமே நமக்கு அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வந்து கிரியேட் ஆயிடும். ஒன்ஸ் நமக்கு அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வந்து கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட மைண்ட் வந்து எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா, அந்த ஒரு இன்சூரன்ஸ் பார்ட் வந்து பேலன்ஸ் இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து இந்த பட்ஜெட்ல சேரு, இருக்கிற அமௌண்ட் வந்து அதை எடுத்துட்டு போய் அங்க வை அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அதனால அந்த இன்சூரன்ஸ் பார்ட்டி நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ இப்படி நம்ம கவர் பண்ணும்போது ஓவராலா 20,000 to 30,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது நம்மளோட டோட்டல் ஃபினான்ஸ் வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இயர்லி ஸ்டேஜஸ்ல நம்மளால வந்து அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வந்து எடுத்துட்டு வந்துட முடியும். அப்படி அந்த இயர்லி ஸ்டேஜஸ்ல வந்து ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வந்து எடுத்துட்டு வரும்போது ஒருவேளை உங்களோட சம்பளம் வந்து 30,000 to 50,000 இல்ல அப்படின்னா 1,00,000 இல்ல அப்படின்னா 2,00,000 போகுது அப்படின்னும் போது அந்த டைம்ல இந்த ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு 2,000 ரூபாய் ஸ்டார்ட் பண்றது இந்த எமர்ஜென்சி ஃபண்டுக்கும் அந்த நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஸ்டார்ட் பண்றது 4,000 ரூபாய் டோட்டலா இருக்கா, அந்த அமௌண்ட் வந்து 40,000 ரூபாவா வந்து மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமேட்டுக்கா இங்க இன்சூரன்ஸ்க்காக நம்ம கவர் பண்றோம் பாத்தீங்களா, அந்த அமௌண்ட்டுமே நம்ம கவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிப்போம். இந்த ஹெல்த் கவர் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 20 வந்து இங்க மெடிக்கல் கவர் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அதை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. என்னோட இயர்லி ஸ்டேஜஸ்மே நான் 15,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கும் போதுமே நான் வந்து 4,000 ரூபாய் வந்து பர் மந்த் வந்து எஸ்ஐபி வந்து பண்ணிப்பேன். அப்பயும் நான் வந்து பிஜில தான் இருந்தேன். இந்த அளவுக்கு எக்ஸ்பென்ஸ் எனக்கும் வந்து இருக்கும். 13,000 ரூபாய் அந்த எக்ஸ்பென்ஸே வந்து ஆகும். அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம வந்து இங்க ட்ரெஸ் வந்து புதுசா வாங்குறதா இருக்கட்டும், இந்த லிஸ்ட்லாம் நம்ம வந்து வச்சிருக்க மாட்டோம். பட் ஆனாலுமே இது எல்லாமே இங்க பேசிக்கா நீடா தான் இருக்கு. பட் ஆனா அதை நம்ம வச்சிருக்க மாட்டோம். ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 15,000 தாண்டியே வந்து போகும். பட் ஆனாலுமே அந்த டைம்ல நான் 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் வந்து போட்டுட்டே வந்துட்டு நான் 1 lakh ஆஃப் போர்ட்ஃபோலியோ வேலையை வந்து ரீச் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி நீங்க பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வந்து கிரியேட் பண்ணணும். நீங்க அந்த 1 lakh சேர்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கா ஈஸியா வந்து லேக்ஸ் வந்து உங்களால போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஏன் அப்படின்னா அந்த ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் ஸ்டார்டிங்லேயே செட் பண்ணதுனால. ஸோ இது எல்லாமே எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம அந்த ஒரு ஸ்டார்டிங் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் தென் நீங்க வந்து சேவிங்ஸ், அப்புறம் வந்து நம்மளோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்றது, ஓவராலா நம்மளோட ஃபினான்ஸ் வந்து நம்மளே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம எடுக்கிற அந்த லைஃப் டிசிஷன்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாமே சூப்பராகவே வந்து இருக்கும். அதை நீங்க வந்து ஒன்ஸ் அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே கண்ணு முன்னாடி வந்து தெரியும். அதனால உடனே நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்றதுக்கு கரெக்டான டைமா இருக்கு. இன்சூரன்ஸும் நீங்க வந்து எடுக்கிறது கரெக்டான டைமா இருக்கு. ஸோ இந்த டைம்ல வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னும் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுதான் இருக்கிற பெட்டரான டைமா இருக்கு. ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோ. இதை தான் நான் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஸோ அண்ட் தென் இந்த ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நாளைக்கு வந்து சேஞ்ச் ஆக போகுது. நம்ம இங்க இருக்க ஹாஸ்டல்ல இருந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆக போறோம். ஸோ இந்த ஒரு சேனல் ஆரம்பிச்சதுக்கும் அண்ட் தென் உங்களோட சப்போர்ட்டுக்கும் ரொம்ப வந்து தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த வீடியோ கிளிப்பிங் முடிஞ்சா நான் போடுறேன். என்னோட ஹாஸ்டல் கிளிப்பிங் வந்து நீங்களே பாருங்க. ஸோ அது வந்து 3 ஷேரிங் ரூமா இருக்கும். மேல வந்து ஸ்பேஸ் வந்து பார்க்கும்போது ரொம்ப காலி ஸ்பேஸா வந்து இருக்கும். ஃபுல்லா அட்டாச்சு வந்து கிடையாது, அந்த ரூமே அட்டாச்சு கிடையாது. ஸோ ஃபுல்லாவே வந்து ஒரு பாக்ஸஸ்குள்ள இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்கும். பக்கத்து ரூம்ல வந்து இங்க ரிங்டோன் சவுண்ட் வந்தாலும் கூட இங்க வந்து யூடியூப் வந்து டிஸ்டர்ப் ஆகும், இங்க வந்து வாய்ஸ் வந்து கேட்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அண்ட் தென் சேலரி கம்மியா இருக்கும் போது தான் நம்ம வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கேருந்து மேனேஜ் பண்ணி ஸோ அந்த ரூம்லேயே நம்ம வந்து மானிட்டைசேஷன் ஆன் பண்ணிட்டு நம்ம எல்லாமே கண்டென்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணோம். அந்த நீங்களும் அதுக்கான ஹெல்ப் வந்து பண்ணீங்க. நீங்களும் கண்டென்ட் மட்டும் பார்த்தீங்க. பேக்ராப்ல என்னதான் சேஞ்ச் பண்ண சொல்ல ஒன்னொன்னா அப்கிரேட் பண்ணிட்டே வந்தோம். ஸோ எல்லாத்துக்குமே காரணம் வந்து நீங்க கொடுத்த அந்த சப்போர்ட்னால தான் நம்ம வந்து யூடியூப் சேனல் வந்து இங்க கரெக்டாக வந்து க்ரோ ஆகிட்டே வரும். ஸோ அதே மாதிரி வந்து உங்களோட சப்போர்ட்ஸ் வந்து கண்டினியூவா இருக்குதுன்னு போது இன்னும் நம்மளோட சேனல் வந்து க்ரோ ஆகுதுன்னா சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நாளைக்கான நாள்ல இருந்து புது செட்டப்ல அந்த நம்ம டைமிங்குமே ஃபிக்ஸ் பண்ணி இந்த டைம்ல வந்து வீடியோ ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வந்து ரிலீஸ் பண்ண போறோம். அது மேக்ஸிமம் 9 AM வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. எவ்ரிடே 9 AM வந்து வீடியோ போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதை முடிஞ்சா 8:30 AM வந்து மாத்தலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிருக்கேன். ஸோ பார்ப்போம் எப்படி செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு உங்க கூட டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டது. ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.